ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்ம மகாபெரிவா துணை சேனலில் மகாபெரிவாளால் சொல்லப்பட்ட எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள் நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். நான் தினசரி பூஜை வழிபாடுகள் எப்படி பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன பண்ணினா நமக்கு நிறைய பலன் கிடைக்கும், அந்த மாதிரி விஷயங்களை நான் கொடுத்துட்ருக்கேங்க. பொதுவாக ஒருத்தருடைய வாழ்க்கையில் மகாலட்சுமி அம்மனுடைய அருள் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது சொல்ல முடியாத அளவுக்கு உயரத்துக்கு போயிடும். அந்த மாதிரி மகாலட்சுமி அம்மனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மகாலட்சுமி அம்மன் வரலட்சுமியாக மாறி நமக்கு வரத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வரலட்சுமி நோன்பு. இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நம்ம மகாலட்சுமி தாயாரை கண்டிப்பாக வழிபட்டே ஆகணுங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள், ஒரு முன்னேற்ற தடைகள் எல்லாமே நீங்கணும்னா கண்டிப்பாக இந்த வழிபாடு பண்ணணும். சில பேர் கலச வழிபாடு வச்சு வழிபாடுவீங்க. அப்படி கலச வழிபாடு இல்லாதவங்க கூட இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி தாயாரோட படம் இருக்கும். அந்த மகாலட்சுமி தாயாரோட படத்தை நீங்கள் பன்னீரால் சுத்தம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடித்தமான வாசனை மிக்க மல்லிகை பூ கட்டி போடுங்க. மல்லிகை பூ ஊதுபத்தி இருந்தால் ஏற்றி வைங்க. நீங்கள் இந்த நாள் என்ன வாங்கினாலும் சரி, என்ன வாங்கலைனாலும் சரி, முக்கியமாக இந்த ஒரே ஒரு பழத்தை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சே ஆகணுங்க. இது வாங்கி வைக்கும் பொழுது மகாலட்சுமி தாயார் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். ஏன்னா அவ்வளவு பிடித்தமான ஒரு பொருள். அது என்ன அப்படின்னா நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனி இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக வாசம் பண்ணுவாங்க. இந்த நெல்லிக்காயை நீங்கள் மாலையாக கோர்த்து மகாலட்சுமி அம்மன் படத்துக்கு நீங்கள் சாற்றலாம். நெய்வேத்தியமாக நெல்லிக்கனியை கூட வைக்கலாம். இன்றைக்கி கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கிறது ரொம்ப உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி பண்ணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் கண்டிப்பாக வரலட்சுமி நோம்பில் பண்ணிவிடுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.